செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருவாரூர், மயிலாடுதுறை, நீலகிரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரயில்வே தட்கல் டிக்கெட்டுகளை போலி மென்பொருள்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்து அதிக விலைக்கு விற்று வந்த இடைத்தரகர்கள் மீது ரயில்வே பாதுகாப்பு படை கடும் நடவடிக்கை எடுத்துள்ளது. 13,580 இடைத்தரகர்கள் மற்றும் இவர்களுக்கு உடந்தையாக இருந்த 65 ரயில்வே ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீட் தேர்வுகளில் சீர்திருத்தங்களை முறைப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை அளிக்குமாறு தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவு. முதலமைச்சர் விஜய் மற்ற முதலமைச்சர் போல் இல்லை, அவருக்கு புகழ்ச்சி பிடிக்காது, தொகுதி சார்ந்த தேவைகளை மட்டும் பேசுங்கள் என்று உறுப்பினர்களுக்கு அமைச்சர் ஆதவ் அறிவுறுத்தல். குறுக்கிட்டு பேசிய KN நேரு, முதலமைச்சருக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்று சொன்னால் போதும், மற்ற முதலமைச்சர் பற்றி பேச வேண்டாம் என்று கூறினார். வழிபாட்டு தலங்களில் பாகுபாடு காட்டக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பாகுபாடு காட்டப்படுவதாக தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் இறைவன் முன் அனைத்து உயிர்களும் சமம் என நீதிபதி தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் மணவூரில் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த தாயை வீல் சேருடன் ரயில் முன் தள்ளி படுகொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். தாயை தனியாக விட்டுவிட்டு வேலைக்கு செல்ல முடியாத நிலையிலும் அவரது நோயை குணப்படுத்த முடியாததாலும் அவரை கொலை செய்ததாக கைதான மகன் வாக்குமூலம். தஞ்சையில் விசிக போராட்டத்தில் போலீஸ்காரரை அறைந்த இளைஞர் ஜாமீனில் விடுவிப்பு. இளைஞரின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு நல்லெண்ண அடிப்படையில் ஜாமீனில் விடுதலை செய்ய எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என போலீசார் தெரிவித்ததை தொடர்ந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். உத்தரப்பிரதேசத்தில் டெலிவரி பாய் பாக்கெட்டில் வைத்திருந்த செல்போன் வெடித்ததால் பரபரப்பு. உடல் முழுவதும் தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 165 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. 372 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய இலங்கை 206 ரன்களுக்கு சுருண்டது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.